வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிஸார்டர் தான் தைராய்டு டிஸார்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த தைராய்டு டிஸார்டர் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது T3 T4ங்கிற உங்களோட செக்ரீஷன்ஸ் தைராய்டு கிளாண்ட்லேருந்து குறையும் போது TSH அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஸோ இந்த கண்டிஷனை ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறாங்க. அதே இது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா T3 T4 வந்து அதிகமாக சுரக்கும் போது TSH வந்து நம்மளோட மூளையிலேருந்து குறைவாக சுரக்கும். ஸோ அதை ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் பொதுவாக தைராய்டு டிஸார்டர்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு நவீன மருத்துவத்தில் தற்காலிகமாக ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அதை வந்து லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இதற்கு நிரந்தர தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை லைஃப் லாங் சாப்பிடும்போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது. இதற்கு மாற்று தீர்வா சித்தா ஆயுர்வேதால மெடிசன்ஸ் வந்து சாப்பிடும்போது உங்களோட சுரப்புகளான T3 T4 இயற்கையா சுரந்து நார்மல் ஆகும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நீங்க மருத்துவத்தை விட்டு நீங்க வெளியே வந்து இயற்கையா லைஃப் ஸ்டைல் மூலமாவே இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து ஜிங்க், அயோடின் அண்ட் செலீனியம் சத்து குறைபாடுகள்னால தான் அதோட சுரப்பு அதிகமாகவோ குறைவாகவோ உங்களுக்கு சுரக்க தொடங்குது. ஸோ இந்த ஜிங்க் சத்துன்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்து, செலீனியம் அப்படிங்கிற சத்து, ரெண்டாவது அயோடின், இது மூணுமே வந்து உணவுகளையே நிறைய இருக்கு. நம்ம உணவுகளை வந்து பேலன்ஸ்டா சாப்பிடாம லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப செடென்ட்ரி, அதாச்சும் அதிக வேலை இல்லாம மந்தமான நிலையிலே உட்கார்ந்தே வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ஏற்படும். எஸ்பெஷலி ஐடி பீப்புள். இவங்க வந்து தைராய்டு வர்றதுக்கு இவங்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டயத்துக்கு உணவு எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தூக்கமின்மையும் இருக்கும். நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க பார்க்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு வயிற்றை நிறைப்பதனாலையும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நம்ம தேடி தேடி ஜிங்க் சத்தோ, செலீனியம் சத்தோ, அயோடின் சத்தோ இருக்க உணவுகளை நம்ம தேடி தேடி யாருமே நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் நம்மளை சுற்றி இருக்க பல உணவுகள்ல அது இயற்கையாகவே கிடைக்குது. மெயினாக நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களில் சின்ன சின்ன மீன்களில் இந்த மூணு சத்துமே அதிகமாக இருக்கும். சரி, நான் வெஜிடேரியனாக இருக்கேன், அப்போ நான் என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இந்த செலீனியம் சத்து இருக்கும். துத்தநாக சத்து வந்து மில்க், அதாச்சும் பால், பசும் பாலில் நிறையா இருக்கும். பால்ல இருந்து எடுக்கக்கூடிய பாலாடை கட்டிகள்னு சொல்லக்கூடிய சீஸ்ல நிறைய ஜிங்க் சத்து இருக்கும். அதே மாதிரி அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம கடல் பாசிகள்ல அதிகமாக இருக்கும். ஸோ கடல் பாசி நம்மளுக்கு வந்து நம்ம சரியான முறையில் செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னா ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட் ஃபார்ம்ல நிறைய நியூட்ராக்யூட்டிகல்ஸ், அதாச்சும் உணவுகள்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ் வந்து சித்தா மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது போத் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நார்மலான லெவலில் மெயின்டைன் ஆகும். இதையும் மீறி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், அன்னப்பவள செந்தூரம் வந்து நிறைய மருந்துகள் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்க்கு இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக குறிப்பிட்ட காலங்களில் நம்ம இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஆயுசுக்கும் மருந்து சாப்பிட வேண்டாங்கிற நிலைமையை கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.